பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் நமக்கு லெந்து நாட்களின் முதல் நாளாக இருக்கிறது. இந்த முதல் நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, சாம்பலில் அமர்ந்தவர்கள் யார் யார், சாம்பலில் எதற்காக அவர்கள் அமர்ந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது மொர்தெகாய் போய் தேசம் அழிந்து போகிறதே என்ற துக்கம் அவருக்குள் இருந்தது. அதற்காக மொர்தெகாய் போய் சாம்பலில் உட்கார்ந்தார். யோனாவில் வாசிச்சு பார்க்கும் பொழுது கர்த்தர் எங்களை காக்க வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தோடு சாம்பலில் அமர்ந்தார் யோனா. ஒரு நோக்கத்தோடு சாம்பலில் அமர்ந்தவர் தானியேல். தரிசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் தானியேலுக்குள் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நம்முடைய தரிசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரிடத்தில் போய் ஜெபம் பண்ண கடவுள். நம்மளை காக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய தேசம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது, தேசங்கள் காக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த லெந்து நாட்களில் இந்த நாள் சாம்பல் புதனா இருக்கிறது. ஏன் சாம்பல் புதன் அப்படி என்றால் கேட்டால், வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கில ஆண்டின்படி பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களும், தமிழ் ஆண்டின்படி மாசி, பங்குனி, சித்திரை மாதங்களும் வருகிறது போல, எபிரேய ஆண்டின்படி சேபாத் அப்படின்னு சகரியா 1:7 எழுதப்பட்டிருக்குது. சேபாத் மாதம், ஆதார் மாதம் என்று எஸ்தர் 3:7 எழுதப்பட்டிருக்குது. நிஷான் மாதம் நெகேமியா 2:1 எழுதப்பட்டிருக்குது. இந்த மாதங்கள் எல்லாம் வசந்த காலமாகுமா, அதாவது மரங்கள் துளிர்விடும் காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சேபாத் மாதம், ஆதார் மாதம், நிஷான் மாதம், இந்த மாதத்தை பார்க்கும் பொழுது இது நமக்கு லெந்து காலத்தை குறிக்கிறது. இந்த லெந்து காலத்தில் நம்ம உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். துக்கத்தோடு சாம்பலில் அமர்ந்தவருக்கு அற்புதத்தை செய்தார். ஏக்கத்தோடு சாம்பலில் அமர்ந்தவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். நோக்கத்தோடு சாம்பலில் உட்கார்ந்தவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே மொர்தெகாய் போய் ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து அழுது புலம்பி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு ஒரு அடையாளம் நடக்கிறது. அதற்கு முன்பதாக நாம் ஒரு வசனத்தை பார்க்கும் பொழுது, என்னாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதில் 9வது வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அது 1லிருந்தே பாருங்க, 19:1 அதுல 10 வசனத்தை நீங்க பாருங்களேன். 1லிருந்து 10 வசனத்தை பார்க்கும் பொழுது, ஒரு சுத்தமான ஒரு மனுஷன் அந்த கிடாரியினுடைய சாம்பலை எடுத்துக்கொண்டு போய் காக்க கடவனா. அது என்ன பண்ணுனா, அந்த சாம்பல் ஒரு பாவத்தை பரிகரிக்குமா, ஒரு மனுஷனுடைய பாவத்தை மாற்றுமா, ஒரு மனுஷனுடைய பாவத்தை அகற்றுமா, ஒரு மனுஷனுடைய எல்லா பாவத்தையும் கழுவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த 9வது வசனத்தை, சுத்தமாய் இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்தில் கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும், அது பாவத்தை பரிகரிக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் இந்த சாம்பல் புதன் அன்று உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்னவென்று கேட்டால், துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேசம் அழிந்து போகிறதா, மொர்தெகாய் போல ஜெபம் பண்ணுங்க. துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு மொர்தெகாய் போல ஜெபம் பண்ணுங்க. அதாவது ஏக்கத்தோடு ஆண்டவரிடத்தில் ஒரு அற்புதத்தை கேட்க வேண்டும். ஒரு ஏக்கத்தோடு எங்களை காத்துக்கொள்ளுங்க, இந்த தேசத்தை காத்துக்கொள்ளுங்க, எங்க பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தர் எங்களை காக்க வேண்டும் என்று யோனா ஜெபித்தார். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6வது வசனத்துல நினிவேல இருக்கிற ஜனங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணினார். அதே போல ஒரு தரிசனத்துக்காக தானியேல் ஜெபம் பண்றார். ஒரு நோக்கம், அந்த நோக்கத்துக்காக சாம்பலில் அமர்ந்து ஜெபம் பண்றார் தானியேல். தரிசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜெபம் பண்றார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை வாசிச்சு பார்க்கும் பொழுது, அவர் மிகவும் பிரியமானவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாருங்க, நம்ம சாம்பலில் உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது வாழ்க்கை சரித்திரங்கள் மாற்றப்படுகிறது. அதாவது சாம்பல் எதற்கெல்லாம் அடையாளம் உங்களுக்கு தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதனுடைய அடையாளம் எளிமையின் அடையாளமா. யோபுவின் புஸ்தகம் 42:6 பார்க்கும் பொழுது அது மனமாற்றத்தின் அடையாளமா இருக்கிறதாம், தாழ்மையின் அடையாளமா இருக்கிறதாம். யோனா 3:6 வாசிச்சு பார்க்கும் பொழுது துக்கத்தின் அடையாளம்
அடையாளமா இருக்கிறதாம். எஸ்தர் 4:1 வாசிச்சு பார்க்கும் பொழுது புது சிருஷ்டியின் அடையாளமா இருக்கிறதாம், ஜெபத்தின் அடையாளமா இருக்கிறதாம். எஸ்தர் 3:3 வாசிச்சு பார்க்கும் பொழுது உபவாசத்தின் அடையாளமா இருக்கிறதாம், எழுப்புதலின் அடையாளமா இருக்கிறதாம். இந்த அடையாளத்தை உங்களிடத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். அதாவது எத்தனையோ வருட காலமாக நம்ம பல வழியில் பலவிதமான பிரச்சனைகளை நம்ம சுமந்து நடந்து வந்து கொண்டிருக்கலாம். அதற்குத்தான் அவர் தெளிவாக என்னாகமம் 19:9 சொல்லப்படுகிறார், சுத்தமா இருந்து அந்த சாம்பலை காத்து கொண்டு அது உங்களுடைய பாவத்தை பரிகரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் எளிமையா இருங்க, மனமாற்றத்தோடு இருங்க, தாழ்மையா இருங்க, அவருக்குள் நீங்கள் துக்கமா இருங்க, புது சிருஷ்டியின் அடையாளத்தோடு இருங்க, அதாவது ஜெபத்தின் அடையாளத்தோடு இருங்க, உபவாசத்தின் அடையாளத்தோடு இருங்க, எழுப்புதலின் அடையாளத்தோடு இருங்கன்னு சொல்லி கத்துக் கொடுக்கிறார். சாம்பலில் அமர்ந்து உட்கார்ந்து ஜெபிப்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு யோபு ஒருவரே அதுக்கு சாட்சியா இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிச்சு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு அகன்று போனதற்கு அப்புறம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் யோபுக்கு பருக்களால் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவன் ஒரு ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து ஜெபம் செய்தாராம். அவர் சாம்பலிலே உட்கார்ந்து ஜெபிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனமாற்றத்தின் அடையாளமா இருக்கிறதாம். யோபுவின் புஸ்தகத்தை வாசிச்சு பார்க்கும் பொழுது அது மனமாற்றத்தின் அடையாளமா இருக்கிறதாம். அதே நீங்க அதுல 6வது வசனத்தை வாசிச்சு பார்க்கும் பொழுது அவர் அங்கே தெளிவும் கிரயமாய் சொல்லுகிறார். 1லிருந்து 10 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க, எதுக்கெல்லாம் அது அடையாளமா இருக்கிறது என்று. தயவு செய்து இந்த சாம்பல் புதன் எதுக்கென்று இந்த லெந்து நாட்களில் முதல் நாளில் நம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த நாட்களில் என் தெய்வத்தினுடைய அடையாளத்தை கற்றுக்கொண்டு, என் தெய்வத்தினுடைய மேன்மையை கற்றுக்கொண்டு நீங்கள் தயவு செய்து நடந்து போக வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறாராம். சுத்தமா இருக்கிற ஒரு மனுஷனுக்காக மாத்திரம்தான் அந்த ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய சாம்பலை கொண்டு வருகிறாராம். எவன் சுத்தமா இருக்கிறானோ அவன் எடுத்துட்டு போங்க, அந்த சாம்பலை எடுத்துக்கொண்டு போய் காத்துக்கொள்ளுங்க, அது மனுஷனுடைய எல்லா பாவத்தையும் தீர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தை உங்களுக்கு நேரம் அனுப்புவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், உங்களுடைய துக்கம் மாற வேண்டும். தேசம் அழிந்து போகிறது, அது மாற வேண்டும். கர்த்தர் உங்களை காக்க வேண்டும், அதற்காக அவர் கொண்டு வருகிறார். அவருடைய தரிசனத்தை உங்களுக்கு நிறைய கொண்டு வருகிறார். அவர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்கணும், அவர் உங்களை காக்கணும். அவர் அழிந்து போகிற பட்டணத்தை, துக்கப்படுற பட்டணத்தை மாற்றணும்னு சொன்னா அவர் வர வேண்டும். அவர் மனிதன் வேடம் எடுத்து வந்ததற்கு காரணமே உங்களை வாழ வைக்கும், உங்களை தூக்கி சுமக்கிறதுக்கு, உங்களை தப்பு வைக்கிறதுக்காக மாத்திரமே வந்திருக்கிறார். அந்த சாம்பலினுடைய அடையாளம் பாவத்தை பரிகரிக்கும் என்று என்னாகமம் 19:9 வாசிக்கிறோம் இல்லையா? அப்படியே உங்களுடைய பாவத்தை எல்லாம் பரிகரித்து, உங்களுடைய பாவத்தை எல்லாம் மாற்றி, உங்க துக்கத்தை எல்லாம் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். அவர் உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம், பாதுகாப்பது அதிக நிச்சயம், உங்களை காத்துக்கொள்வது அதிக நிச்சயம், ஏக்கத்தை நிறைவேற்றுவது அதிக நிச்சயம், உங்களுடைய தரிசனத்தை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வது அதிக நிச்சயம். உங்களுக்கு உண்டான தரிசனங்கள் நிறைவேறப் போகிறது. அந்த சாம்பல் நிச்சயமாய் உங்களுடைய பாவத்தை பரிகரிக்கும், நிச்சயமா பரம்பரை சாபத்தை பரிகரிக்கும், அதெல்லாம் மாற்றப்படும். கவலைப்படாதீர்கள். இந்த வேத வசனத்தின் மூலியமாய் சுத்தமா இருந்து அந்த சாம்பலை காத்துக்கொண்டு அவருடைய வழியிலே நடங்கள். அவரே உங்களை ஆசீர்வதித்து மாற்றத்துக்குள் நடத்துவாராக. ஆமென்.